வணக்கம் மக்களே. ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் டெலிவரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன திடீர்னு அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் இந்த வேலையில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா சில பல பிரச்சனைகள்லாம் இருக்குது. நான் போக போக வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி 7:15 வந்து லாகின் பண்ணேன். அட்லீஸ்ட் 4 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ் வந்து லாகின்ல இருக்கணும். 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் 4.5 மணி நேரம் லாகின்ல இருக்கும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இன்சென்டிவ் வந்து இந்த ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் வந்து கொடுப்பாங்க. 15 டெலிவரி பார்த்தா 170 ரூபா கொடுப்பாங்க. இன்னைக்கு 7:15 வந்து லாகின் பண்ணேன். 2வது டெலிவரி வந்து முடிச்சாச்சு. 3வது மாடி. லிஃப்ட் வேற இல்லை. லிஃப்ட் இல்லைன்றதுக்காக கஸ்டமர்லாம் இறங்கிலாம் வர மாட்டாங்க. நாம தான் போயிட்டு அவங்களுக்கு டெலிவரி பண்ணோம். ஸோ இந்த டே எப்படி போகுது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மக்களே, மணி வந்து பார்த்தீங்கன்னா 10. நேரத்துக்கு ஒரு 7-8 ஆர்டர் போயிருக்கணும். வெறும் 4 ஆர்டர் தான் முடிச்சிருக்கோம். சனிக்கிழமை ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஆர்டர்லாம். லாஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா போயஸ் கார்டன் அம்மா வீட்டு பக்கத்தில் வீடு சும்மா பேலஸ் மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்தாச்சு. மக்களே, ஆர்டர் நம்பர் 5 தயிர், பால் பாக்கெட்டு, முட்டை இதெல்லாம் இருக்குது. மயிலாப்பூர் 10:30 மணி 5 ஆர்டர் தான் பார்த்துருக்கோம். எப்படி போகுது 10-11 மணிக்கு மேலே நிறைய ஆர்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மக்களே, இந்த இடம் பேர் தான் அமீர் மஹால். ஆற்காடு நவாப் அவர்கள் வாழ்ந்த இடம் இது. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் இன்னைக்கு நம்மளுக்கு 7வது ஆர்டர் வந்திருக்கு. ஒரு பெரிய ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பாரிஸ் சுகர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எண்ணெய் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஆர்டர் நம்பர் 8. இந்த ஒரே ஒரு ஆர்டருக்காக 1.5 கிலோமீட்டர் நான் வந்துட்டு இருக்கேன். மக்களே, ஆர்டர் நம்பர் 10. மணி பார்த்தீங்கன்னா 1வது. ஐஸ்கிரீம் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இன்னும் 6 ஆர்டர் பார்க்கணும். 16 ஆர்டர் பார்த்தா தான் நம்மளுக்கு 200 இன்சென்டிவ் வந்து கிடைக்கும். ஸோ ஸ்லாட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மார்னிங் 7லேருந்து 12 மணி வரைக்கும் 4 மணி நேரம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனிமேட்டு அந்த 6 ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 200 இன்சென்டிவ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இன்னைக்கு டே வந்து இப்படி தான் இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ கேஷ் ஆன் டெலிவரி பற்றி ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ அதை பற்றி நான் பேசணும். ஸோ கோபாலபுரம் தான் டெலிவரி. கேஷ் ஆன் டெலிவரி பற்றி இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது. அதை பற்றி நாளைக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன். மக்களே, இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு எனக்கு கொடுங்க. ஸோ டெய்லி வந்து நம்ம இந்த மாதிரியான வீடியோஸை வந்து பண்ணலாம். ஸோ டெலிவரி வேலை அப்படின்றது கேட்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது எனக்கு. ஆனால் பண்ணும்போது தான் அது கஷ்டம் புரியுது. ரொம்ப கஷ்டம்.